ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல ஒரு 2 இஷ்யூ வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை தான். ஸோ அது என்னென்னங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸு, இஷ்யூஸு, யூடியூப் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அது இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யூடியூப் அதாவது இது வந்து எல்லாருக்கும் நடக்காது, ஒரு சிலருக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி நடக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் யூடியூப் ஆப்புக்குள்ளே போங்க. யூடியூப் ஆப்பில் உங்கள் ஹோம் பேஜுன்னு ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த ஹோம் பேஜே நிறைய பேர்த்துக்கு வராது அப்படின்னு யூடியூப்ல ஒய்டி ஸ்டுடியோவில் நோட்டிஃபிகேஷன் மூலிமா நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அது எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ போய்க்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நவ் இஷ்யூஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் குரோம்குள்ளே போய் என்ன டீட்டெயிலுங்கிறது தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூடியூப் உள்ள ஹோம் பேஜில் நிறைய பேர்த்துக்கு அந்த ஹோம் பேஜில் ஷார்ட்ஸு, வீடியோஸ், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சவங்களோடது, நம்ம லைக் பண்ணவங்களுடைய வீடியோக்கள்லாம் வரும்ல, அதெல்லாம் யாருக்குமே ஷோ ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஸோ ஷோ ஆகாமல் அப்படியே வெள்ளை கலரில் அப்படியே பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் நிறைய பேர்த்துக்கு இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நான் கூடிய சீக்கிரம் நாங்கள் சரி பண்ணிடுவோம்னு யூடியூப் சைடில் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம சைடில் இருந்து பண்ணுறது மூலிமா ஒரு சிலருக்கு இது கிளியர் ஆகுது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் யூடியூப் ஆப்பை அப்டேட் பண்ணுங்கள். ரெண்டாவது, யூடியூப் ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணி ஆப் இன்ஃபோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணி கிளியர் கேட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கனாலும் ஓரளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இன்னொன்று லாஸ்ட் மெத்தட் வந்து, இது வந்து என்னுடைய இதில் சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த மாதிரி யூடியூப்பில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தப்பெல்லாம் நான் இப்படி பண்ணேன், எனக்கு திரும்பி கரெக்டாச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் இருக்குது பாருங்கள், நம்ம மொபைல், இதை பவர் ஆஃப் பண்ணி, அதாவது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா கழித்து திரும்ப ஆன் பண்ணுறப்ப நம்ம மொபைல் ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நல்லா நம்ம எல்லா ஆப்ஸுமே நல்லா பூஸ்ட் ஆகிறதுனால அப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வழிகள், நம்மளால் முடிஞ்சது இந்த வழிகள், இதை செஞ்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது நான் சொன்னதில் ஏதோ ஒரு நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும் பட்சத்தில் அது கிளியர் ஆகிடும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இன்னொரு இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இருக்கிற வீடியோக்கள், நம்ம ஒரு 100 வீடியோ 200 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அல்லது ஒரு 5 வீடியோ 10 வீடியோ ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோன்னா அது எதுவுமே நம்ம அந்த சேனல் பேஜில் இருக்காது, அப்படியே பிளாங்க் ஆன மாதிரி ஆகிருக்கும். பிளேலிஸ்ட் வந்து நம்ம 4-5 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம்னா அதில் ஒரு பிளேலிஸ்ட் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயே எந்த வீடியோக்களும் இருக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது டெலீட் ஆகலை, யூடியூபோடைய அந்த டெக்னிக்கலாக ஒரு சில இஷ்யூ காரணமாக அது வந்து பிளாங்க் ஆகிருக்கு. ஸோ பிளாங்க் ஆகும், திரும்பவும் வரும், அப்புறம் திரும்ப வேற ஒரு பிளேலிஸ்ட் பிளாங்க் ஆகும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, சின்ன ஒரு டெக்னிக்கல் பக்கு மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் யூடியூப் ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டைம், ஒரு சிலர்லாம் ரொம்ப நாள் அப்டேட் பண்ணலைன்னா 2-3 டைம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கிளியர் கேட்ச் கொடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த இஷ்யூஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். யூடியூப் சைடில் அவங்க இதை சரி பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்குமே சரியாயிடும். நம்ம சைடில் வந்து யூடியூப் ஆப் அப்டேட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணி ஆப் இன்ஃபோக்குள்ளே போய் கிளியர் கேட்ச் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கிளியர் ஸ்டோரேஜு, கிளியர் ஆல் டேட்டா அந்த மாதிரி விஷயத்த கொடுத்துடாதீங்க, கிளியர் கேட்ச் மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லலான்னு வந்தேன். ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து உங்களுக்கும் வந்திருக்கா, அல்லது ஏதாவது நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.